ஐபிஎல் ஆக்ஷன் பத்தின அப்டேட் சுட சுட வந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத டக்கு டக்குன்னு பார்த்துருவோமா. நம்பர் 1 டெட்லைன் நவம்பர் 15 தான் கடைசி நாள்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட். ஒவ்வொரு டீமுமே எந்த வீரரை தக்க வைக்கிறாங்க, எந்த வீரரை விடுவிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். நவம்பர் 15 சொன்னா மட்டும்தான் அது எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் இந்த பாச்சாவெல்லாம் பலிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்பர் 2 டிசம்பர் 15 டெட்லைன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்ஷன் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 15 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் டேட் கிடையாது. பட் இருந்தாலுமே டிசம்பர் 15 to 22 அதுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா நடத்தி முடிச்சலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஸோ அதனால ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் நவம்பர் 15 சப்மிட் பண்ணாதான் எவ்வளோ காசு இருக்கு, அதுக்கு மேலே எவ்வளோ பர்ஸ் ஐபிஎல் சைட்லேருந்து கொடுப்பாங்க, இதெல்லாம் வச்சு தான் ஆக்ஷன் எல்லாம் பிளான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால 1 மந்த்துக்குள்ளேயே இது எல்லாமே நடத்தி முடிச்சாகணும். அண்ட் நம்பர் 3 ட்ரேட் விண்டோஸ். ட்ரேட் விண்டோ அப்படிங்கிறதும் நவம்பர் 14 வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. இப்போ மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு சமயம் வாங்குறாங்க, கேகேஆர் வந்துட்டு ஜெய்ஸ்வாலை வாங்குறாங்க, சிஎஸ்கே சஞ்சு சாம்சன் வாங்குறாங்கிற நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா. இது எல்லாமே நவம்பர் 14 முடிச்சாகணும். அப்பதான் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதான் இப்போ இருக்கக்கூடிய ரூலாகவும் இருந்துட்டு இருக்கு.